அந்த சங்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்திட்ட. உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உன்னை என் பையனா நினைச்ச, நீ அதை நிரூபிச்சிட்ட. தாத்தா, நவசக்தி வாய்ந்த மகிமையுள்ள சங்கு. இதுக்காகத்தானே நீங்க உங்க உயிரிய தியாகம் பண்ணீங்க. நீங்க ஏமாத்தப்பட்டீங்க. அப்படி நடக்காம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உயிரோட இருந்திருப்பீங்க. மார்த்தாண்டம் தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்ல வைக்கிறேன். இத வச்சு இந்த உலகத்தை நான் எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு பாருங்க. நீங்க நினைச்சது நடக்கும் ஐயா. கிடைக்காத சங்கு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு தடவை ஊதுங்க ஐயா, ஊதுங்க ஐயா. வேண்டாம் கேசவநாதா, அந்த சங்க ஊதாத. எதுக்குங்க தடுக்கிறீங்க? சங்கு கிடைக்கிற வரைக்கும் அராஜகம் பண்ணாம ரத்தம் சிந்தாம கிடைக்கணும். நீங்க நாங்களும் அப்படியே நடந்துகிட்டோம். இப்ப சங்கு கிடைச்சிருச்சு. வரங்கள் கிடைக்கிறதுக்காக அதை ஊதலான்னு போனா தடுக்கிறீங்க. ஐயா, இவர் எப்பவுமே இப்படிதாங்க பண்ணுவாரு. சாப்பிடறதுக்கு கூட முகூர்த்தம் பாப்பாரு. நீங்க ஊதுங்க ஐயா. ஊதாத, உன்னோட உயிர் போயிடும். நவசக்தி வாய்ந்த அந்த சங்கு உனக்கு கிடைச்சிருக்கு. அத முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு உபயோகப்படுத்தணும் கேசவநாதா. நெய்ய ஊத்தி சுத்தி செங்கல் அடிக்கி காஞ்ச புல்ல எரிச்சு சமர்ப்பயாமின்னு சொல்லணும்பா. இந்த சங்குக்காக என் தாத்தா உயிரையே விட்டாரு. உடம்பு சாம்பலாச்சு. இப்ப அவரோட ஆசை நிறைவேறிடுச்சு. புரிஞ்சுதா? அப்படி இல்ல கேசவநாதா, சாமி விஷயத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் மனசுல அலட்சியம் அகம்பாவத்தை நிரப்பிக்காத. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அபசகுணமா பேசாத. பண்டிகை அன்னைக்கு புது துணி வாங்கி வச்சுட்டு அன்னைக்குன்னு பார்த்து பழைய துணியை போட்டா பாக்குறோம் பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்காதீங்க ஐயா. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு இந்த சங்கம் ஊதுங்க ஐயா. உயிர் போனா போட்டுங்க ஐயா. வீர சொர்க்கம் கிடைச்சதா நினைக்கிறேன். நான் சொல்றத கேளு கேசவநாதா. ஒரு குருவா அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என் பையன் மாதிரி. உன்னுடைய நலன் தான் எனக்கு முக்கியம். சுயநலத்துக்காக சங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அம்மனோட கட்டளை. உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. சுயநலத்துக்காக பயன்படுத்தினா நீ நாசமாயிடுவ. உன் கனவுல நீ சங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டியா? பூஜை பண்ணி அதுக்குண்டான பரிகாரத்தை நான் பண்றேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. நாளைக்கு நாளான்னைக்கு 1,08,000 முறை காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றேன். சண்டிகா ஹோமம் பண்றேன். சூரியனுக்கு பூஜை பண்றேன். அதுக்கப்புறம் புதன், வியாழன், வெள்ளி, அப்படி 3 சூரியாஸ்தமம் முடியணும். வெள்ளிக்கிழமை சூரியாஸ்தமம் ஆனதுக்கு அப்புறம் நீ இந்த சங்க உன்னுடைய இஷ்டப்படி உன்னுடைய சுயநலத்துக்காக கூட இதை நீ பயன்படுத்திக்கலாம். என்ன நம்பு கேசவநாதா. எப்படி கோழி அமுக்கின மாதிரி அமுக்கின பார்த்தேன் எங்க அண்ணன் சதானந்தன். வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். 130 சந்தன மரங்கள், 200 தேக்கு மரங்கள் அண்ணன் தோட்டத்துல இருக்கு.
அதுல அண்ணனுக்கு தெரியாம ஒரு 10 மரங்களை வெட்டி வித்துட்டோம்னா போதும், முதல் மாசத்திலேயே 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் காட்டு ராஜா. கள்ள கடத்தல், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஆல் இந்தியா பர்மிட் எனக்கு தான். சந்தன கடத்தல் வீரப்பன் போயிட்டா, இனிமே அந்த இடத்துக்கு வாசுதான். போதும், நிறுத்துங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. மாமா என் பையனுக்கு டிம்பர் டிப்ப வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என் பையனுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த மாதிரி போய் சொல்றது, குடிக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு மாமாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க. மறுபடியும் சதானந்த அண்ணா அந்த கேஷவநாத் வீட்ல தான் இருக்கிறதுக்கு போயிருக்கான். மனசை மாத்திக்கிட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் மாறவே இல்லை. கிழிஞ்சு போன துணிக்கு பதிலா புது துணியே கிடைக்கும் போது பழைய துணியை யார் கட்டிக்குவாங்க சொல்லு? நீயாவது அண்ணனுக்கு புத்திமதி சொல்லிருக்கலாம்ல.